கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தரோடு இருப்போம், கர்த்தர் நம்முடனே கூட இருப்பார். உலகத்தில் நடக்கிற காரியங்கள் யாவும் நாம் காண்பவைகள்தான். நமக்கு முன்பாக கடந்து போகிறவர் நம்மளோடு வருகிறார். நமக்கு முன்னே நம்மளோட பாதைகளில் கோணலான பாதைகளை சரி பண்ணி நம்மளை சரியாக வழி நடத்துகிறவர் அவர். வாழ்க்கையில் ஒரு 3 விஷயத்தை மட்டும் மறக்கவே கூடாது. நம்மளை நேசித்தவங்க, நம்மளை வெறுத்தவங்க, நமக்காக உதவி செய்தவங்க, இவங்கள நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. அவங்களுக்காக எல்லா நாளும் நம்ம இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம செய் நன்றியை மறவாது இருப்போம். ஆனால் மனிதர்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அப்படி கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறதில்ல. நீ எனக்கு செய்யாட்டினாலும் நீ என்னோடய பிள்ளை தான், நான் உன்னை நேசிக்கிறேன், நேசிச்சுட்டே இருப்பேன், நீ என்னை நேசி அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். நம்ம எப்படி இருந்தாலும் அவர் நேசிக்கிறவர் தான், நம்மளை வெறுக்காதவர். நம்மக்கிட்ட வசதி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து பழகிறவங்க மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் இறைவன் அப்படி இல்லை. நம்ம நேசித்தவங்க நம்ம மேலே குதிங்கால தூக்கி அடிக்க வருவாங்க. நமக்கு உதவி செஞ்சவங்க சமயத்தில் நம்மளை காலை வரிட்டு போயிடுவாங்க. நம்மளை வெறுத்தவங்க நம்மளோட மல்லு கட்டுறதுக்காக நிற்பாங்க. ஆனால் நாம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம இறைவனோட நம்ம இருக்கும்போது நமக்கு உண்டான எல்லா தீமையிலிருந்து விலக்கி நம்ம பாதுகாக்கிறவர் நம்ம தேவனாய கர்த்தர் தான். இயேசு சாமி மட்டும்தான். அவரிடத்துல மன்னிப்பு உண்டு, மீட்சிமை உண்டு, மாட்சிமை உண்டு, மீட்பு உண்டு. நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உயிர் விட்டு எழுந்து பரலோகத்துக்கு போனவர்னு நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது நம்மளோட வாசம் பண்ணுகிறவருக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? இப்போ இந்து கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. உயிரை கொடுத்த கடவுளுக்கு தலையில் மொட்டையாவது போட்டு கொடுப்போம்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது நம்மளோட ஆண்டவருக்குன்னு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளை மீட்டு எடுத்த கடவுளுக்கு, உயிரை கொடுத்த கடவுளுக்கு அந்த கடவுளை பற்றி வெளியே சுவிசேஷம் சொல்லணும். நம்ம கர்த்தர் நமக்கு என்ன நல்லது செஞ்சார், நாம் அவருக்கு நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சுவிசேஷம் நம்மளோட கடமை. நம்ம சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியரில். அதுபோல் நாம் சுவிசேஷம் சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு சகாயம் செய்து நம்ம பிள்ளைக்காக இறங்குவோம்னு நினச்சா அவர் இறங்குவார். அதனால் நம்ம தேவனை மதிப்போம், ஆராதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவரோட கூடவே வாசம் பண்ணுவோம், அவரை பற்றி நம்ம சொல்லுவோம். அதே நேரம் மனிதர்கள் யாரையும் வெறுக்காதீங்க. உங்களை வெறுக்கிறவர்களையும் நேசிக்க பழகுங்க.